இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல, இவன் பைக்ல ஸ்பீடா வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஒரு டர்னிங்ல ஒரு லாரி இரும்பு கம்பிலாம் ஏத்திட்டு வந்துட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. இவன் திடீர்னு அந்த லாரிய பார்த்தவொடனே இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இவன் பிரேக் எல்லாம் போட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த கம்பியில மோதாம ஜஸ்ட்ல போய் கிட்ட நின்னுறான். அப்ப இவன் என்னமோ யோசிக்கிறான். இவன் யோசிச்ச உடனே வண்டியோட ஸ்டாண்ட போட்டு இவன் வந்த வழியில திரும்பி மறுபடியும் ஓடுறான். அந்த வழியா அப்போன்னு பார்த்து ஒரு போலீஸ்காரர் இவன மாதிரியே ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு. இவன் உடனே கையை நீட்டி நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் இவனை பார்த்துட்டு வேகமா சடனா பிரேக் போடுறாரு. அந்த போலீஸும் இவனை பார்த்து ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு வந்துட்டு கேட்கறாரு. ஆனா இவன் எதுக்குமே பதில் சொல்லாம மறுபடியும் வேகமா திரும்பி வந்து அவன் பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப அந்த போலீஸ் ஒருத்தன் ஸ்பீடா வருவான், அவனை போக விட்டுறாதீங்க அப்படின்ட்டு வாக்கி டாக்கில அடுத்த செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ்க்கு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த லாரி, அதாவது அந்த கம்பி ஏத்திக்கிட்டு வந்த அந்த லாரி அந்த இடத்துல நிக்குது. இவர் அதை பார்த்த உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு தான் அவன் நின்று இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. என்னதான் அவன் ஓவர் ஸ்பீடா வந்து போலீஸ் இவனை பிடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டே வந்தாலும் அந்த போலீஸே காப்பாத்துறதுக்கு இவன் பண்ண அந்த ஒரு செயல் உங்கள யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.